மனநிறைவாக மகிழ்ந்த குளிர்ச்சியான இந்த சூழமைப்பை எங்களுக்கு நீ கொடுத்து ஆசீர்வதித்து வருகிறீர். துதி சொல்கிறோம். தூய பிரசனத்தில் மகிமை பொருந்திய திருக்கோவிலில் அமர்ந்திருக்கின்ற இடத்தோடு திருமறை வாசிப்புகளை கவனமாக கேட்டிருக்கிற நாங்கள் அவைகளிலிருந்து விலகிக் கொள்ள முற்படுகிற இந்த வேளையில் நீ எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறோம். நீ திருவுள்ளத்தை நீ வெளிப்படுத்துகிற போது புரிந்து கொள்கிற ஆற்றலாக எங்களை நிரப்புகிறோம். ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம். எங்களால் நிறைந்த கடவுளே, ஆமென். அம்மையானவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயராக போது வாழ்த்துகிறேன். கடவுளுடைய நிறைவான ஒரு ஆசையும் உங்கள் குடும்பங்களில் எப்பொழுதும் தங்கியிருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக. இன்றைக்கு நம்முடைய திருச்சபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற செம்பொருள் குடியரசு, தகைமையும் ஒருமைப்பாடு, ரிபப்ளிக், இன்டெகிரிட்டி அண்ட் யூனிட்டி என்கிற சிந்தனையை நாம் சிந்திப்பதற்கு அழைக்கப்பட்டோம். குடியரசு என்று சொன்னாலே இந்திய நாட்டின் திருச்சட்டம் முதன்மையாக நிற்பதை நாம் மறுக்க இயலாது. அந்த திருச்சட்ட நூலில் இருக்கிற ஒட்டுமொத்த அம்சத்தையும் உள்ளடக்கியதுதான் முகவுரை, preamble of Constitution. 1947 சுதந்திரம் பெற்றவுடன் தலைவர்கள் ஒன்று சேர்ந்து இந்த இந்திய நாட்டுக்குரிய சட்டத்தை வரைவு செய்வதற்கு ஒரு குழுவை அமைக்கிறார்கள். அதில் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் கான்ஸ்டிடியூஷன் கமிட்டியினுடைய சேர்மனாக இருக்கிறார்கள். டிராப்டிங் கமிட்டியினுடைய கன்வீனராக டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இருந்து இந்த திருச்சட்டம் முழுமையும் வரைவு செய்யப்படுகிறது. ஒட்டுமொத்த சட்டங்களையும் ஏற்றுக்கொள்வதற்கு அடையாளமாக விவாதத்திற்கு இந்த அசம்பிளியில வைக்கிறார்கள். கிட்டத்தட்ட 90 பேருக்கு மேலாக இருக்கிற அந்த அசம்பிளியில 1949ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் இது விவாதத்துக்கு வருகிற 26ஆம் தேதி வந்தவுடனே அவர்கள் இந்த செக்குலரிசம், டெமோக்ரசி இந்த இரண்டு வார்த்தைகளையும் தவிர்த்து அதற்கு பதிலாக வேறு சில வார்த்தைகளை ஒவ்வொருத்தருக்கு என்ன தோணுதோ அதை சொல்றாங்க. மெஜாரிட்டி அந்த அசம்பிளியில இருந்தவங்க எந்த வார்த்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. மைனாரிட்டி பீப்புள் அந்த கொண்டு வந்த வார்த்தைகளை அதில் புகுத்துவதற்கு முன்வந்தார்கள். ஓட்டிங் விடப்பட்டு above 68 இந்த பிரியாமல் இருக்கிற அப்படியே ஏற்றுக்கொள்வோம் என்று அவர்கள் சொன்ன பிறகுதான் இது முதல் பிரதமர் நேருவிடம் வருகிறது. அவர் அதை 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள் இதை நடைமுறைக்கு கொண்டு வருகிறார். அதாவது குடிமக்கள் அனைவரும் இதை பெற்றுக்கொள்ளுகிற திருநாள். இஸ்ரேல் மக்கள் எப்படி சீனாய் மலையிலிருந்து மோசே வழியாக திருச்சட்டத்தை பெற்றுக்கொண்டார்களோ, அதை நினைவு கூறுகிறார்களோ, அது ஒட்டுமொத்த மக்களையும் கடவுளுக்கும் சக மனிதர்களுக்கும் இடையே இருக்கிற வாழ்வை நெறிப்படுத்த, ஒழுங்குபடுத்த கொடுக்கப்பட்டது போல இந்த இந்திய நாட்டு சட்டமும் திருமறையும் பொருந்தி போகிறவாறு இருப்பதை நாம் பார்த்து ஆச்சரியப்பட முடியும். அதுதான் காட்ஸ் கைடன்ஸ், கடவுளுடைய வழிநடத்துதல். ஒரு நாட்டை ஒருங்கிணைத்து செல்வதற்கு, ஒருமைப்பாட்டுக்கு நேராக நடத்தி செல்வதற்கு தலைவர்களோடு கடவுள் இருந்து நாட்டின் இறையாண்மையை பாதுகாப்பதில் இந்த இந்திய நாட்டின் திருச்சட்டம் முதன்மையாக இருக்கிறது. அதனால்தான் இன்றைக்கு அதில் இருக்கிற அந்த வார்த்தை நம்முடைய நாட்டோட பேரை வந்து
சமய சார்பற்ற சோசலிச நாடு. இது மிக நீளமானது. அதுதான் நம்ம வந்து இந்தியா அப்படின்னு சொல்றோம். இந்த டெமோக்ரஸி, செகுலரிசம் இந்த வார்த்தை இல்லாம இந்தியாவை நாம் பார்க்க இயலாது. அதை எடுப்பதற்கான முயற்சிகள் இப்பொழுது ஒன்றிய அரசினுடைய ஆளுமைக்குள்ளாக இருக்கிற ஜட்ஜஸ் அதுல முதன்மையானவர்களாக வந்து நிற்கிறார்கள். என்ன அருமையான தீர்ப்பு! சனாதானத்தை ஒழிப்போம் என்றால் சனாதானத்தை பின்பற்றுகிற எல்லாரையும் ஒழிப்பதான். இவங்க எந்த சட்டக்கல்லூரியில போய் படித்தார்கள் என்று தெரியவில்லை. இப்படி நிறைய நம்முடைய நாட்டின் இறையாண்மையை தகர்ப்பதற்கு நிறைய வழிகள் ஆங்காங்கே வந்தாலும் கிறிஸ்தவர்கள் திருமறையின் கடவுளை உண்மையாக பின்பற்றுவதனால, இந்த திருமறையின் கடவுளுக்கு உண்மையாக இருப்பதினால, நேர்மையாக இருப்பதினால, எல்லோரும் இணைந்து வாழ்வதனால இந்த இந்திய நாட்டு சட்டத்தையும் பாதுகாக்கின்ற பொறுப்பை கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்பதுதான். நம்மால் முடியும். இந்த இந்திய நாட்டு சட்டத்தை பாதுகாப்பதில், அனைவருக்கும் இதை பொதுவானதாக வைப்பதில் கிறிஸ்தவர்கள் அதில் பெரும்பாலான கடவுள் நம்மை இந்த நேரத்தில் அழைக்கிறார் என்பதுதான். அதை பிரியாமல்ல என்ன இருக்குது? முதல்ல இருக்கிறது ஜஸ்டிஸ். சமூக பொருளாதார அரசியல் பின்னணியில அனைவருக்கும் நீதி. இரண்டாவது இருப்பது சுதந்திரம், லிபர்ட்டி. இந்த சுதந்திரம் என்பது சிந்திப்பதற்கு சுதந்திரம் இருக்கிறது, பேசுவதற்கு சுதந்திரம் இருக்கிறது, எழுதுவதற்கு சுதந்திரம் இருக்கிறது, கடவுள் நம்பிக்கையில் இருப்பதற்கு சுதந்திரம் இருக்கிறது, வழிபாடு செய்வதற்கு சுதந்திரம் இருக்கிறது. நிறைய நான் சொல்லிக்கொண்டே போகலாம். மூன்றாவது ஈக்வாலிட்டி, சமத்துவம். அப்படின்னா நம்முடைய நாட்டு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த சமத்துவத்துக்கு சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் மிக அற்புதமான ஸ்டேட்டஸ், ஈக்குவல் ஸ்டேட்டஸ். பிறப்பால் அனைவரும் சமம். பிறக்கும்போதே எல்லாரும் ஆபீசர் ஆவதில்லை, பிறக்கும்போதே எல்லாருமே ஒரு பெரிய ஹை போஸ்ட்ல உட்கார்றதில்லை. பிறப்பால் எல்லாருமே ஒன்றுமில்லாத, அதேதான் கடைசி வரைக்கும். பிறப்பால் எல்லாரும் சமம். ஜாதி எப்படி வருது, ஹைரார்கி எப்படி வருது, படிநிலைகள் எப்படி வருது, வர்ணாசிரம படிநிலை, இதெல்லாம் எங்கிருந்து வருது? எனவே இந்த அந்தஸ்து, சம அந்தஸ்து, அதே மாதிரி ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லாருக்கும் சம வாய்ப்பு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இல்லாம எல்லாருக்கும் சம வாய்ப்புகள். எதற்காக? எல்லாரும் நிறைய பேர், எல்லாரிலும் நிறைய பெற்று வர வேண்டும். அதான் ஈக்குவாலிட்டி. இனி பார்த்தீங்கன்னா வறுமை ஒழிப்போம். வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பவர்கள் எவ்வளவு சதவீதம் குறைந்திருக்கிறார்கள். நிறைய பேர் பொருளாதாரத்தில் வளர்ந்திருக்கிறார்கள். மத்திய அரசு சொல்லுகிற கணக்கு அது அவங்களுடைய அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட். மக்கள் எல்லாரும் நல்லா வளர்ந்துட்டாங்க, யாரும் ஏழைகள் இல்லை. அப்படின்னா எல்லாரும் அப்படி வளர்ந்திருக்கிறார்களா என்பதை உறுதி செய்ய வேண்டும். அதான் இந்த பிரியாமல்ல இருக்கிற விஷயம். கடைசியா வந்து ஃப்ரெட்டர்னிட்டி, சகோதரத்துவம். இதுலதான் வந்து தனிநபர் மாண்பு வருகிறது. ஒவ்வொரு தனிநபருக்கும் சுயமரியாதை இருக்கிறது. யாரும் யாரையும் கனவிடப்படுத்துவதற்கோ, சுயமரியாதை அற்ற நிலையில அவமரியாதையோடு நடத்துவதற்கோ, அதாவது சிங்குலர் வேர்ட் யூஸ் பண்ணி பிறரை இழிவுபடுத்துவதற்கு யாருக்குமே உரிமை இல்லை. அப்படின்னா இந்த டிக்னிட்டி, ஹியூமன் டிக்னிட்டி அப்படின்றது இந்த சகோதரத்துவத்துல சொல்லப்படுகிற ஒரு விஷயம். இதுலதான் வந்து இந்த யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி அப்படின்றது பிரியாமல்ல இருக்கிற இந்த ஃபோர்த் ஃப்ரெட்டர்னிட்டியில வர ஒரு முக்கியமான விஷயம். இன்டெகிரிட்டி அண்ட் யூனிட்டி. இது வந்து ஒவ்வொரு தனிநபருடைய வாழ்வினுடைய அந்த நேர்மை தன்மையையும் ஒட்டுமொத்த நாட்டினுடைய இந்த இன்டெகிரிட்டியையும் யூனிட்டியையும் பாதுகாக்க வேண்டியது குடிமக்களுடைய பொறுப்பு. பொறுப்பிலே வருகிற அதிகாரிகளாக இருந்தாலும் சரி,
இன்டெகிரிட்டி என்று சொல்கிற போது நேர்மைத்தன்மை, இதுல என்ன பார்க்கணும், முழுக்க முழுக்க இதுல ஆனஸ்டா நம்ம இருக்கிற விஷயங்கள், யாருக்கும் துரோகம் செய்யாமல், யாருக்கும் எந்த தீங்கு செய்யாமல், எல்லா நேரத்திலும் அறம் சார்ந்த, ஒழுக்கம் சார்ந்த, நடத்தை சார்ந்த எல்லாவற்றிலும் நாம் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட சூழலில் நம்ம ஒழுக்கமா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏசாயா சொல்வாங்க, எல்லாரும் அசுத்த உதடுகள் உள்ள மக்கள் மத்தியிலே நான் வாழ்கிறேன் அப்படின்னா, நான் இருக்கிற இடம் கஷ்டமான இடம் கிடையாது. ஆனா அப்படிப்பட்ட சூழலிலும் என்னால் கடவுளுக்கு உண்மையாக வாழ முடியும், என்னை நம்புகிறவர்களுக்கு உண்மையாக வாழ முடியும், எனக்கு உண்மையாக வாழ முடியும். கடவுள் எனக்கு என்ன நோக்கத்தை வைத்து இந்த உலகத்தில் படைத்திருக்கிறாரோ அதற்கு உண்மையாக நான் வாழ முடியும். எப்படிப்பட்ட சூழலில் வாய்ப்புகள் எனக்கு சாதகமாக இல்லை அப்படின்ற சூழலிலும் என்னுடைய அந்த மாரல் கேரக்டரிஸ்டிக் அதை சரியாக பார்த்துக் கொள்வேன் என்பதுதான். இந்த இன்டெகிரிட்டி அப்படின்ற விஷயத்துல பிரின்சிபிள்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. கிறிஸ்டியன் பிரின்சிபிள்ஸ் என்று கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிறது. ஒவ்வொரு சமயத்துக்கும் ஒரு பிரின்சிபல் இருக்குது. நம்மளுடைய நாட்டினுடைய பிரின்சிபல்ஸ் என்னவோ அதுதான் கிறிஸ்தவத்தோடு ஒத்து போகிறது. என்னன்னா, யாரும் என்னை பார்க்கவில்லை, எனக்கு தெரிஞ்சவங்க யாருமே இல்லை அப்படின்னா தைரியமா தீமை செய்வோம் அப்படின்னு. புதிய இடத்தில், புதிய சூழலில், எப்படிப்பட்ட இடத்திலும் என்னுடைய வாழ்க்கை கடவுளுக்கும் எனக்கும் இருக்கிற அந்த நேர்மை தன்மையை வெளிப்படுத்த முடியும். அதே மாதிரி கடவுள் என்னிடத்தில் எதிர்பார்க்கிற அந்த யூனிட்டி லைஃப், எல்லாரோடும் இணைந்து வாழ்கிற, ஒருமித்து வாழ்கிற வாழ்வை வெளிப்படுத்த முடியும். சரியான செயலை செய்ய முடியும் தைரியமாக. யாருமே கிடையாது. தவறு செஞ்சா யாரும் என்ன அசிங்கமா பார்க்க போறதில்லை. தவறு செஞ்சா என்ன யாரும் பார்த்தீங்கன்னா இப்படி பண்ற அப்படின்னு கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. அப்படிப்பட்ட சூழலிலும் நான் உண்மையாக இருப்பேன், நம்பகத்தன்மையோடு வாழ்வேன். அதான் இன்டெகிரிட்டி. அதுதான் இந்த உத்தமம், நேர்மை என்பதை இதில் நாம் புரிந்து கொள்ள முடியும். இதுல ஒரு 5 விஷயங்கள் என்னன்னா, இந்த இன்டெகிரிட்டி தான் எல்லா மத்தியிலும் நம்பகத்தன்மையும், மரியாதையும், மாண்மையும் ஏற்படுத்துகிறது. இது நாம் சக்சஸ்ஃபுல்லான ஒரு வாழ்வை, வெற்றிகரமான வாழ்வை வாழ்வதற்கு நமக்கு உதவி செய்யும். இன்னொன்று, ஒழுக்கமான வாழ்வை குறித்த அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை மேலும் மேலும் வளர்த்து கொள்வதற்கு இந்த இன்டெகிரிட்டி நமக்கு அதிகமாக உதவி செய்யும். இது நாம ஒரு எக்ஸாம்பிளா நிற்க முடியும். எப்படின்னா, மதர் தெரசா அவர்கள் அவருடைய செயலை பார்த்து போப் ஜான் பால் II அவர்கள் ஒரு காரை பரிசளிக்கிறார். அவர் பயன்படுத்திய காரை பரிசளிக்கிறார். இந்த அம்மா அதை விற்று அவர்கள் செய்து வருகிற அந்த தொண்டு நிறுவனத்தினுடைய செயல்களுக்கு பயன்படுத்துகிறார். இதான் இன்டெகிரிட்டி. வருகிற வாய்ப்புகளை நான் எனக்காக பயன்படுத்திக் கொள்வதில்லை, மக்களுடைய தேவைகளுக்காக பயன்படுத்திக் கொள்வது அப்படின்றதுதான். எனவே இந்த மாதிரியான செயல்கள் எக்ஸாம்பிள்ஸ் நிறைய இருக்கு. பிரான்சிஸ் ஆஃப் அசிசி, அவங்க அப்பா ஒரு பெரிய செல்வந்தர், ஜவுளி வியாபாரம். ஆனா உடம்புல கொஞ்சமா திங்ஸ் குறைந்த பார்த்தா இவர் எடுத்துட்டு போய் ஏழைங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கிறார், நிறைய பேருக்கு செஞ்சுட்டே இருக்கிறார். அப்பா பிள்ளைங்க சண்டை அப்பா போய் ஃபாதர் போய் அவனை எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணுங்க. ஏன்னா ஃபாதர் ஒபே பண்றது இல்லை, அப்பா அம்மா கீழ்படியது இல்லை, அப்பா அம்மா தெரியாம இந்த மாதிரியான வேலை செய்யலாம், எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணுங்க. இந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் அவர் அனுபவித்தார். ஆனால் அவருடைய நோக்கம் இன்னைக்கும் பிரான்சிஸ்கன் என்கிற அந்த துறவரம், பிரான்சிஸ்கன் மினிஸ்ட்ரி என்று கத்தோலிக்க திருச்சபைகள் ஒரு துறையாகவே இருக்கிறது. வறுமை, எளிமை, ஏழ்மை, இதுதான் அவருடைய வாழ்க்கையின் மத்தியம். எனவே கிறிஸ்தவர்கள் இன்டெகிரிட்டி அப்படின்றது என்னன்னா,
எப்படி ஏழைகளோடு தேவையில் இருப்பவர்களோடு பகிர்ந்து கொள்ள முடியும். அது அப்படிப்பட்ட ஒரு எக்ஸாம்பிள்ஸாக நாம் வாழ்வதற்கு இது நம்மை முந்தி தரும் என்பதுதான். சுயமரியாதை என்ன? செல்ஃப் ரெஸ்பெக்ட். இன்னைக்கு இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. யாரால் எந்த தொழில் புலத்தொழில் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். அதுதான் சனாதனம் சொல்றாங்க. சனாதனம் தான் கல்ச்சர், சனாதனம் தான் நாட்டுடைய ஐடென்டிட்டி. எனவே நம்முடைய கிறிஸ்டியன் ஐடென்டிட்டி என்ன? எளியவர்களை ஏழைகளை சந்தித்து கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்தது. நாம் அதை அதிகமாக செய்யும் போது இந்த சனாதனம் என்பதை குறித்து பேச தேவையில்லை, அது தானாக மறைந்து போகும் என்பதிலே சந்தேகமே இல்லை. திருமறை சார்ந்து பார்த்தோம்னால் நிறைய இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் நாம பார்க்க முடியும். யோபு, தானியேல், யோசேப்பு மிக அருமையான ஒரு கேரக்டர். அந்நிய நாட்டில் ஒருவரும் இல்லை, ஆனால் கர்த்தர் அவரோடு இருந்தார், அவர் தொட்டு அனைத்தும் துவங்கியது என்பதை திருமறையிலே நாம் வாசிக்கிறோம். எனவே எக்ஸாம்பிள்ஸ், இந்த மாடல்ஸ் திருமறையில இருப்பதை பார்க்கிறோம். அப்படின்னா கடவுளுக்கு அர்ப்பணமான வாழ்வை நாம் வாழ்வது, கடவுளுக்கு அர்ப்பணமான வாழ்வை வாழ்வது உலக மனிதனில் நாள்தோறும் மாற்றத்தையும் வெளிப்படையான செயல்களில் இன்னும் உறுதியான நிலைத்த நம்பத்தன்மையையும் நாம் வளர்த்து கொண்டே வருவதுதான் இந்த நேர்மையான வாழ்வினுடைய அடையாளமாக இருக்கிறது. யூனிட்டி அப்படின் போது ஒற்றுமை, அதுதான் பலம். ஒற்றுமையே பலம். எல்லோரும் இணைந்து வாழ்வதுதான் சக்தி வாய்ந்தது. ஆண்டவர் சொல்வார், ஒரே மேய்ப்பர் ஒரே மந்தை. எனவே இந்த ஒரே மந்தை என்பது ஆண்டவர் இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கிற மக்கள் கூட்டமாக நாம் வாழ்வதுதான் இந்த யூனிட்டி ஸ்ட்ரென்த் அப்படின்றது. ஒரு குழுவாக இணைந்து நாம் சமூகத்தின் பாதுகாப்புக்காக, அமைதிக்காக நாம் இணைந்து பணி செய்கிற போது கடவுள் நிச்சயமாக எல்லா தடைகளையும் அகற்றி நமக்கு நிறைவான வளர்ச்சியை தருவார் என்பதில் சந்தேகமே இல்லை. நாம் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தை முன்னெடுத்து செல்லும் போது எல்லோரும் இணைந்து வந்தால்தான் வெற்றி கிடைக்கும். அதிலே பிரிவினைகளை, பிளவுகளை ஏற்படுத்துவது நம்முடைய நோக்கமாக இருந்தால் பிளவுகளை ஏற்படுத்துகிறவர்கள் வீழ்ந்து போவார்கள் என்பவர். பாபியல் கோபுரம் நமக்கு பேர் உண்டாக, நமக்கு மகிமை உண்டாக, புகழ் உண்டாக வானலாவிய கோபுரம். கடவுள் அதை சிதறடித்தார். ஆனால் அதே கடவுள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல கூடி வந்து ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தி பணிக்கான ஆற்றலை பெறுவதற்கு கொண்டாடிய போது தூய ஆவியார் அங்கே இறங்குகிறார். எல்லோரையும் ஒன்றிணைக்கிறார், எல்லோரையும் பலப்படுத்துகிறார். Holy Spirit, the strength of unity. எங்கெல்லாம் ஒற்றுமை இருக்கிறதோ, ஒருமைப்பாடு இருக்கிறதோ, அதுதான் தூய ஆவியாரின் அடையாளம். மற்றபடி நாம் கரங்களை வேகமாக தட்டுவது, அந்நிய பாஷை பேசுவது, புரியாத வார்த்தைகளை பேசுவது, இதெல்லாம் தூய ஆவியாரின் செயல்பாடு என்று சொல்ல முடியாது. ஒற்றுமை இல்லாத இடத்தில் தூய ஆவியாரை குறித்து பேசுவது சரியில்லை. ஒருமைப்பாடு எங்கே இருக்கிறதோ அதுதான் தூய ஆவியாரின் செயல்பாட்டுக்கான அடையாளமாக நாம் பார்க்கிறோம். அதுதான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். எபேசியர் 4:4-6 வரை வாசித்தோம்னா ஒரு சில சிந்தனைகளை கோவடிகளாக சொல்வார். இவற்றில் நாம் ஒன்றாக இருக்கிறோம். உடல், ஆவி, எதிர்நோக்கு, ஒரே ஆண்டவர், ஒரே நம்பிக்கை, ஒரே ஞானஸ்நானம், ஒரே கடவுள், எல்லாமே ஒன்றே 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 என்று இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை முறை ஒன்னஸ் இல்லை. டிவைடிங் ஆக்ஷன்ஸ் எல்லாமே பிரிவினைகள், செப்பரேஷன் அதிகமாக திருச்சபைகளுக்குள்ளும் நம்முடைய தனிநபர் வாழ்விலும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிரதான ஆசாரியன் என்கின்ற அந்த குறிப்பிட்ட ஜெபத்தில் யோவான் 17ஆம் அதிகாரத்தில் அவர் விசுவாச
நானும் ஒன்றாய் இருப்பது போல. பிதாவே, நீர் என்னிலும் நான் உம்மிலும் ஒன்றாய் இருப்பது போல அவங்க எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக. இதுதான் வந்து இயேசு கிறிஸ்துவினுடைய தரிசனம், அவருடைய காட்சி. இதுதான் இறையாட்சியினுடைய வெளிப்பாடுகள் தான் ஒற்றுமை. இதுதான் வந்து ஆண்டவர் இயேசுவுக்கு பிறகு தூய ஆவியார் திருச்சபையை நடத்துகிறார் என்றால் அவருடைய நடத்துதல், அவருடைய லீடிங், கைடன்ஸ் எல்லாமே இந்த யூனிட்டியை நோக்கி தான், வேற எதற்கும் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யூனிஃபார்மா இருக்கிறது இல்லை, பிசிக்கலா ஒன்றா இருக்கிறது இல்லை, மைண்ட், சோல் எல்லாமே ஒன்றாக இணைந்திருக்க வேண்டும். அது எப்படி? கிறிஸ்துவின் அன்பையும் கிறிஸ்துவின் தாழ்மையும் பகிர்ந்தளிக்கிற போது அவருடைய நோக்கத்தை நாம் நிறைவேற்றுகிறதாக இருப்போம். நெகேமியா 2ஆம் அதிகாரத்துல இருக்கிற செய்தி என்ன? ஒருமைப்பாடும் நேர்மைத்தன்மையும் நெகேமியாவுடைய வாழ்க்கையின் வழியாக ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ப்ராஜெக்டை அவர் செய்து முடிக்கிறார். திருமறையில 52 நாள் என்று சொன்னாலும் எஸ்பிஎஸ் என்கிற ஒரு அறிஞர் 2 ஆண்டுகள் அதை கட்டி முடிக்க எடுத்துக்கொண்ட நேரமாக அவர் சொல்லுகிறார். ஆதாரபூர்வமாக அவர் அதை முன்வைக்கிறார். இருந்தாலும் நம்பிக்கையின் அடிப்படையில் இதை நாம் எடுத்துக்கொள்கிற பொழுது 52 நாள்ல அவர் எப்படிப்பட்ட சூழலில் அதை கட்டி முடிக்கிறார் என்பது நமக்கு தெரியும். நிறைய தொந்தரவுகள் வெளியில் இல்லை, உள்ளே சன்பல்லா, தோபியா, கெசோபியா, அவங்க என்ன திறமை இருக்குதோ, என்னென்ன வழி இருக்குதோ, எந்த மாதிரி டார்ச்சர் கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி எல்லாம் வந்து நெகேமியாவையும் அவரோடு இருந்த மக்களையும் துன்புறுத்தி கொண்டே இருந்தார்கள். ஆனால் அவங்க அந்த ஃபோக்கஸ் ப்ராஜெக்ட், அந்த எருசலேம் நகரத்தை கட்டி முடிக்க வேண்டும். இதெல்லாம் பெருசா எடுத்துக்கவே கூடாது. அப்படின்னா அவங்க அதை முன்னோக்கி போறாங்க. அதை சொல்லுவாங்க, ஒரு நிறைய அது மேல ஏறி போச்சுன்னா எல்லாமே பொறுத்துன்னு எழுதுறோம், அந்த மாதிரி கட்டுறாங்க இவங்க. அப்படி ஒரு எக்ஸாம்பிளுக்காக அதை சொல்றாங்க. நிறைய விஷயங்களை நெகேமியாவை வேலை செய்ய விடாமல் தடை செய்கிறதை பார்க்க இன்றைக்கு திருச்சபை விதிவிலக்கல்ல. ஆனால் நெகேமியா கையாண்ட விதம், கடவுளிடத்துல 3 மாதம் காத்திருக்கிறார். 3 மாதம் 4 மாதம் காத்திருந்து அதற்கு பிறகுதான் இந்த செய்தியை அரசன் புரிந்து கொள்வதற்கு வழி செய்கிறார், காத்திருக்கிறார், கடவுளுடைய பாதத்தில் காத்திருக்கிறார். கடவுளுடைய துணை கொண்டுதான் நெகேமியா இந்த செயலை செய்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இடிந்து போன, விழுந்து போன இந்த எருசலேமின் நகரத்தை எழுப்பி கட்டுவதற்கு நெகேமியாவுடைய நேர்மைத்தன்மை, உண்மைத்தன்மை, பக்தி வாழ்க்கை எல்லாரையும் ஒருங்கிணைத்து செய்கிற அந்த செயல் அவருக்கு பெரிதும் துணை செய்தது என்பதால் இஸ்ரேல் மக்களை ஆற்றல் படுத்தினார். 12 முதல் 15 வரை இருக்கிற அந்த வசனங்களில நாம் வாசித்தோம்னால் அந்த மக்களை எப்படி ஆற்றல் படுத்துகிறார்? இரவு நேரத்தில் இந்த அலங்கம் என்ன மாதிரியாக இருக்கிறது என்பதை தனி ஒருவராக சுற்றி ஆய்வு செய்கிறார். அதை முழுக்க முழுக்க அதனுடைய யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுகிறார். யூகத்தை வைத்து இந்த பணியை செய்யாமல் அங்கே ரியல் பிக்சர் என்ன என்பதை இரவு நேரத்தில் பார்க்கிறேன். ஏன்னா பகல்ல போனா பார்க்க முடியாது. ஏன்னா யாரால் என்னென்ன தொந்தரவுகள் செய்கிறார்கள் என்பது அவருக்கு தெரியும். அதனால அப்படியெல்லாம் அவர் செய்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா தனியாக செய்ய வேண்டும் என்று அவர் நினைக்கிறது. எங்கே தனித்து ஒரு வேலையை செய்ய நினைக்கிறோமோ அங்கே பிரச்சனைகள் அதிகமாகும். இங்கே நெகேமியா பலதரப்பட்ட குழுவினரை ஒன்றிணைந்து இந்த பணியை மிக சிறப்பாக செய்வதற்கு முன்வருகிறதை நாம் 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம்னா அங்கே நாம் புரிந்து கொள்ள முடியும். நெகேமியா அவர் கடவுள் எப்படியெல்லாம் செயலாற்றினார் என்பதை மக்களிடத்தில் வெளிப்படையாக பேசினார். 18ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, என் கடவுளின் அருட்கரம் என்னோடு இருக்கிறதையும் மன்னர் எனக்கு உரைத்ததையும் அவர்களுக்கு சொன்னேன். இதுல ஒரு 4 லைன்ல முடியுது. ஆனா எவ்வளவு ப்ராசஸ் எடுத்திருக்குது. கடவுள் அவர்கிட்ட எப்படிலாம் இருந்தாருன்றத நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அரசர் அவருக்கு என்ன மாதிரி எல்லாம் உதவி செய்தார் என்பதை நிறைய சொல்லியிருப்பார். இதெல்லாம் கேட்டவங்களுக்கு அவங்க பெரிய ஆச்சரியம்.
கட்டுவோம், எழுந்து கட்டுவோம் வாருங்கள். Let us rise up and build. பாபில் கோபுரம் இங்க ஆண்டவருக்கான இறையாட்சியை எழுப்பி கட்டுவது. எப்படி நெகேமியா இந்த அலகத்தை எழுப்பி கட்டினாலும் ஒவ்வொருவரும் நம்முடைய திருச்சபையை ஒரு அலகமாக இறையாட்சியின் ஊடகமாக எழுப்பி கட்டுவதற்கு நாம் இணைய வேண்டும். நாம் பிரிந்து நிற்பதற்கு கடவுள் நம்மை அனுமதிக்கவில்லை. இணைந்து செயல்படுவதற்கு தான் கடவுள் நமக்கு இந்த கிறிஸ்தவன் என்கின்ற ஒரு அங்கீகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதே நேரத்தில் கடவுள் மீது இருக்கிற பயம் பலருடைய டிஸ்கரேஜ்மெண்ட், அதாவது எதையுமே செய்ய முடியாத அளவுக்கு பின்னடைவு ஏற்படுகின்ற அளவுக்கு விமர்சனங்கள், நிறைய பின்னடைவு ஏற்படுத்துகிற வார்த்தைகள். ஒருபுறம் நெகேமியா கடவுள் பயத்தை உறுதியாக பற்றி கொண்டு மக்களோடு இணைந்து அந்த பயத்தோடு சேர்ந்து இந்த அலகத்தை கட்டி முடிக்கிறார். அவர் பயன்படுத்திய வார்த்தை என்ன பார்த்தீங்கன்னா, நான் நம்முடைய அப்படின்னு தான் பயன்படுத்துகிறார். எனவே இந்த இன்க்ளூசிவ் லாங்குவேஜ், எல்லாரையும் ஒருங்கிணைத்து செல்கிற உரையாடலை பயன்படுத்தி மக்களுக்குள் இருக்கிற தடைகளை தகர்த்து எல்லாரும் இணைந்து அவருடைய அர்ப்பணிப்போடு கரங்களை போட்டு இந்த நல்ல வேலைக்கு நம்முடைய கரங்களை திடப்படுத்தினார்கள் என்று அந்த 18வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். எப்படிப்பட்ட சூழலில் ஒரு கையில் உழைப்புக்கான கருவி, ஒரு கையில் பாதுகாப்புக்கான கருவி. எப்படி வேலை செய்யும்? 2 கையில சேர்ந்துதான் வேலை செய்யும். 2 கையில சேர்ந்தாதான் வேலை ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப வேகமாகும். ஒரு கையில பாதுகாப்பு கருவி, ஒரு கையில உழைப்பு கருவி. இப்படிதான் அவர்கள் அந்த அலகத்தை கட்டி முடித்தார்கள் என்றால் அந்த சூழலை பார்ப்போம்னா, நாம் அந்த எல்லாத்தையும் போட நீங்களாச்சு சர்ச்சாச்சு இந்த பக்கமே நான் வரல, நம்மளால முடியாத சாமி இவன் பண்ற டார்ச்சலும் குடைச்சலும் நீங்க முடியாது. நெகேமியா அப்படின்னா நீங்க என்ன வேணா கடவுள் என்னோட இருக்கிறார், இந்த மக்களோடு இருக்கிறார், இதை செய்து முடிப்போம் என்று அந்த ப்ராஜெக்டை மிக சிறப்பான முறையில் செய்து முடிக்கிறார். கடவுளுடைய ஸ்ட்ரென்த் எங்கே இருக்கிறது என்றால், ஒற்றுமையாக இருக்கிற மக்கள் மத்தியில கடவுளுடைய ஆற்றல் அங்கே நிரம்பி இருக்கிறது. அங்கேதான் கடவுள் முரண்பாடுகளை கடந்து பணி செய்வதற்கான வாய்ப்புகளை நமக்கு கொடுக்கிறார். 2வது நம்ம வாசித்த அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 32 37 இருக்கிற பகுதியில், அதாவது யதார்த்த வாழ்வில் ஒருமைப்பாடு, நேர்மை தன்மை என்பது சாதாரணமாக இந்த ஒற்றுமையை இவர்கள் இந்த ஆதிபூச்சுவை காலத்தில் இருந்த மக்கள், இந்த சூழல் எல்லாருமே நல்லா தெரியும். கிபி 52 ரோமன் பர்சிக்யூஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பவுல் அங்கே நற்செய்தி பணியாற்றுகிற காலம், கிட்டத்தட்ட அவருடைய நிறைவு காலம் 60-70களிலே வருகிறது. அப்படிப்பட்ட சூழலில் தான் இந்த ஆதி திருச்சபை மக்கள் அங்கே இருக்கிறார்கள், இயேசுவின் சீடர்கள் இருக்கிற காலம். ஆனால் நெருக்கடிக்கு மத்தியில இந்த மக்களுடைய வாழ்க்கை முறை ஆச்சரியமான ஒரு காரியமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரே இருதயமுடையவர்களாக, ஒரே ஆன்மாவுடையவர்களாக இணைந்து அவர்கள் அங்கே வாழ்ந்தார்கள். அதான் வாசிக்கிறோம் 32 ஒரே உள்ளமும் ஒரே உயிரமாக இருந்தனர். எதற்காக? இது ஒரு ராடிக்கல் யூனிட், அதாவது வித்தியாசமான, யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு ஐக்கியத்தை, சுயநலமற்ற இந்த உத்தமத்தை, நேர்மை தன்மையை இந்த மக்கள் வெளிப்படுத்தியதை அவருடைய வாழ்க்கை முறைகளை நாம் பார்க்கிறோம். அவர்களை இப்படி நடத்துவதற்கு காரணமானவர் ஒருவர் தான், தூய ஆவியார். அவருடைய துணை கொண்டுதான் இவர்கள் தங்களுடைய எல்லாவற்றையுமே பொதுவானது என்று கருதினார்கள். இன்னைக்கு வீட்டிலேயே அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கு. பேரண்ட்ஸ் ஏன் பண்றதும் சரி, பிள்ளைங்க ஏன் பண்றதும் சரி, சொல்லுவாங்க இது என்னோட வருமா, இது என்னோட வருமா, இது என்னோட வருமா.
மக்கள் தங்களுடையது எதையுமே ஒரு செல்ஃப் ஐடென்டிட்டிக்காக அதை வைத்துக் கொள்ளவில்லை. செல்ஃப்லெஸ் இன்டெகிரிட்டி, சுயநலமற்ற நேர்மைத்தன்மை, உத்தமத்தை அப்படி வாழ்க்கையில் கண்டார்கள். அதன் அடையாளம் தான் தனக்கு இருந்ததையெல்லாம் பொதுவானதாக அவர்கள் அதை கருதினார்கள். இன்னொன்று, அவர்கள் தங்களுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் வித்து அதை பார்க்கணும். எவரும் தமது உடைமைகளை தம்முடையதாக கருதவில்லை. எல்லாம் அவர்களுக்கு பொதுவாக இருந்தது. அதே மாதிரி இவர்கள் தேவையில் இருப்பவருக்கு தன்னுடைய ஆஸ்திகளை, தன்னுடைய சொத்துக்களை பெற்று அவர்களை தாங்கினார்கள், அவர்களுக்கு உதவி செய்தார்கள் என்று திருமறையில நாம் 34வது வசனத்தில் வாசிக்கிறோம். அதை தேவையில் இருப்பவர் யாருமே அங்கு இருந்ததில்லை என்பதாக நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு தேவையில் இருப்போம் நிறைய இருக்கிறவர்களே, இன்னும் நிறைய தேவையில் இருப்பது போல வாடுகிற சூழலை நாம் பார்க்கிறோம். மக்கள் எல்லாரும் வெறுமனே உடல் ரீதியாக மட்டும் அவர்களை ஒரு நோக்கத்துக்காக இணைத்தார்கள். இயேசுவின் போதனைகளை நிறைவேற்றுவதுதான் அவருடைய நோக்கம். இயேசுவின் சிந்தையை வெளிப்படுத்துவதுதான் அவருடைய நோக்கம். இயேசுவின் ஆற்றலை தூய ஆவியாரின் துணை கொண்டு நிறைவேற்றுவதுதான் அவர் நோக்கம். அவர்கள் உயிர்த்தெழுதலுக்கு சான்று பெற வேண்டும் என்று எண்ணிதான் எல்லாவற்றையும் பொதுவுடைமையாக கருதினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றையும் பொதுவாக வைத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். 32, 35 வரை இருக்கிற அந்த பகுதியில் இது வெறும் ஏட்டளவில், எழுத்தளவில் அவர்கள் ஒன்றாக இருந்தார்கள் என்று சொல்லவில்லை. நடைமுறையில் அவர்கள் இருந்ததை இந்த திருமறை பகுதி பதிவு செய்து வைத்திருக்கிறது. அவருடைய வீடுகளில் நிலப்புலன்களை வச்சு ஏழைகளுக்கும் தேவைகளுக்கும் பகிர்ந்தளித்தார்கள் என்று. இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா, திருத்தூதருடைய காலடியில் வைத்தார்கள், அப்போஸ்தலருடைய பாதத்தடியில வைத்தார்கள். இதுதான் மிகப்பெரிய உன்னதமான அடையாள செயலாக ஆதிபுருஷை காலங்களிலே இருந்தது. இது பொருளாதார நேர்மைத்தன்மையை வெளிப்படுத்துகிறது. எல்லாரும் பணம் விசாரி காணிக்க போட்டோம், காணிக்க போட்டுட்டு இதென்னாச்சு அதென்னாச்சு சும்மா ஏதோ கேட்கணும் கேட்கணும். உண்மையா விளக்கம் வேணும்னா நேரம் உட்காந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனா நீங்க இருந்த மக்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அமைதியாக தான் அப்படின்னா அவர்களுக்கு தெரியும் இந்த பினான்சியல் இன்டெகிரிட்டி விதின் த கம்யூனிட்டி. நம்ம மாதிரி எல்லாரும் இருக்காங்க. நம்ம எப்படி உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறோமோ அப்படிதான் அவங்களும் உண்மையா இருப்பாங்க. நாம எப்படி கிறிஸ்தவங்களோ அப்படிதான் அவங்க கிறிஸ்தவங்க. இதுல எந்த தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது அப்படின்ற ஒரு இன்டெகிரிட்டி நமக்கு தேவை என்பதுதான். தவறு நடக்கிறது என்று தெரிந்தால் ஆதாரபூர்வமாக கேட்கலாம். அதற்கும் நமக்கு உரிமை இருக்கிறது. திருச்சபை அதற்கான வாய்ப்புகளை கொடுக்கிறது. ஆனால் இந்த இன்டெகிரிட்டியை கேள்விக்குறியாக்குகின்ற வகையில, நம்பகத்தன்மையை சூறையாடுகின்ற வகையில நம்முடைய செயல்கள் அமையக்கூடாது என்பதுதான். அது உறவை பாதிக்கும். உறவை பாதித்தால் கிறிஸ்துவோடு இருக்கிற அந்த உறவை பாதிக்கும் என்பதுதான். என்ன சொல்லப்போனால் 36, 37 வசனங்களில இந்த யோசேப்பு என்கிற லேவியர் பர்னபா, அவர் ஊக்குவிக்கும் பண்பு கொண்டவர். தமது நிலத்தை விற்று அந்த பணத்தை கொண்டு வந்து திருத்தூதருடைய காலடியில வைத்தார் என்று சொல்லி. எனவே இப்படி அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால் ஆனஸ்ட். நான் இவ்வளவுதான் வித்த கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் நினைக்கிறேன். இமீடியட்டா நம்ம 5ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்திலிருந்து பார்த்தோம்னால் அங்கே ஒரு பகுதியை வைத்துக் கொண்டு ஒரு பகுதியை கொண்டு வந்து படைக்கிற மக்கள் இருந்ததையும் அங்கே சுட்டி காண்பிக்கிறார். தூய ஆவியாருக்கு எதிரானதாக அங்கே சொல்லப்படுகிறது. யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி அப்படின்றது கடவுளின் உன்னதமான கிருபை அடையாளமாக நாம் புரிந்து கொள்ளப்படுகிறது. தூய ஆவியாருடைய செயல்பாடாக நாம் புரிந்து கொள்ளப்படுகிறது. ஆதிபுருஷை காலத்து மக்கள் எல்லாவற்றிலும் உண்மைத்தன்மையோடு, ஒற்றுமையோடு, ஒருமைப்பாட்டோடு வாழ்ந்தார்கள்.
எனவே இந்த ரிபப்ளிக் இன்டெகிரிட்டி யூனிட்டி என்று நாம் சிந்திக்கிற அந்த சமயத்தில் மார்க் 6ஆம் அதிகாரம் ஒரு சிறப்பான அடையாளம். ஏனென்றால் இருப்பதை பகிர்கிற போது பன்மடங்கு பெருகி கடவுளின் ஆசை நிரம்பி எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துவது மட்டுமல்லாது எல்லாரும் நிறைவு பெறுவதற்கும் உதவி செய்கிற அடையாளம்